வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல இகாமர்ஸ் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிற பேசிக் திங்ஸை பத்தி தான் பார்க்க போறீங்க. ஸோ இகாமர்ஸ் பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும், எந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நாம ஏகப்பட்ட வீடியோவை ஆல்ரெடி பார்த்தாச்சு, போஸ்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் என்கிட்ட வாட்ஸ்அப்ல கஸ்டமர்ஸ் என்ன கேட்கறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இகாமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு A to Z ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்கறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். இகாமர்ஸ் பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்பவே ஃபாஸ்ட் லீடிங்ல இருக்கிற சேல்ஸ் நடக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இகாமர்ஸ் பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு செகண்ட் இன்கம்மா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு பிரைமரி இன்கம் வேணும் அப்படின்னு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் சரி, நல்ல இன்கம் வர்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இந்த இகாமர்ஸ் பிசினஸ்ல தான் இருக்கு. இகாமர்ஸ் பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிசினஸஸ் இருக்கு. அமேசான், பிளிப்கார்ட் மட்டுமே இல்லாம இந்த மாதிரி இருக்கிற ஏகப்பட்ட இகாமர்ஸ் மார்க்கெட் பிளேசஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லா கேட்டகரியிலுமே நீங்க உங்களுடைய ப்ராடக்ட்ஸையும் சரி, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சர்வீஸையும் நீங்க பிசினஸா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனா யார் வேணாலும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க பிரைமரி இன்கம் வேணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஜாப் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அதுல எனக்கு இன்கம் வருது, இருந்தாலும் என்னுடைய ஃப்ரீ டைம்ல நான் இந்த ஜாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நீங்க இகாமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எனக்குன்னு ஒரு பேஷன் இருக்கு, ஸோ அந்த பேஷனை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த இகாமர்ஸ் பிசினஸ் ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். ஸோ இகாமர்ஸ் பிசினஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நீங்க வேற எங்கேயும் போய் ஒர்க் பண்ணாம உங்களுடைய வீட்டுல இருந்தே நீங்க மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் தான் இகாமர்ஸ் பிசினஸ். ஸோ இதை நீங்க எப்ப வேணாலும் எங்க வேணாலும் பண்ணலாம். இவ்வளவு பிளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இகாமர்ஸ் பிசினஸ்ல அவங்களுடைய ப்ராடக்டையும் சரி, அவங்களுடைய நாலேஜையும் சரி ஷேர் பண்றாங்க, அவங்களுடைய பேஷனையும் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஸோ இதன் மூலியமா அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸும் அதே சமயம் சேல்ஸும் நடக்குது. இகாமர்ஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஏகப்பட்ட குவரிஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம நிறைய வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுல நிறைய பேர் இன்னமும் என்ன டவுட் கேட்கறாங்க அப்படின்னா, நான் அமேசான்லயோ இல்ல பிளிப்கார்ட்லயோ ஒரு ப்ராடக்ட சேல் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி கம்பல்சரி எடுக்கணுமா, இல்ல ஜிஎஸ்டி இல்லாம என்னால பிசினஸ் பண்ண முடியுமா, இந்த ஒரே டவுட்டை தான் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஸோ நீங்க அமேசான்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மைண்ட் செட்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜிஎஸ்டி மஸ்ட், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மஸ்ட். இது ரெண்டுமே இல்லாம உங்களால அமேசான் மட்டும் இல்லாம எந்த இகாமர்ஸ் பிளேஸ்லயுமே பிசினஸ் பண்ண முடியாது. ஸோ ஜிஎஸ்டி கண்டிப்பா எடுக்கணும். ஜிஎஸ்டி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 1000ல இருந்து 1500 உங்களால எடுத்துட முடியும். ஸோ ஜிஎஸ்டி பேசிக்கா எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். நீங்க ஜிஎஸ்டி போர்ட்டல்ல போயிட்டு நீங்க ஓனாவும் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்க ஒரு ஆடிட்டரை அஃபோர்ட் பண்ணீங்க அப்படின்னா அவரு உங்களுக்கு A to Z கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ்டி இல்லாம உங்களால எந்த ஒரு ஆன்லைன் பிசினஸையுமே பண்ண முடியாது. ஜிஎஸ்டி எடுக்கிறதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய கிளாரிபிகேஷன் இன்னுமே நிறைய பேருக்கு இல்ல. ஸோ நான் வீடியோஸ்ல போஸ்ட் பண்ண டீடைல்ஸையே பாத்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடா கேட்கறாங்க. ஜிஎஸ்டி எடுக்கிறது ரொம்பவே ஈஸி, அதுக்கு தேவையானது எல்லாமே பேசிக்கான திங்ஸ் தான். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பிசினஸ் பண்ண போற பிளேஸ் எது அப்படின்னு நீங்க பர்டிகுலரா செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க யாரோட நேம்ல ஜிஎஸ்டி அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களுடைய நேம்ல இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்க உங்களோட நேம்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிஎஸ்டி சர்டிபிகேட்ல இருந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ற எல்லா டாக்குமெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேங்க் டீடைல்ஸ், உங்களுடைய பேன் கார்டு டீடைல்ஸ், இல்ல உங்களுடைய பிசினஸ் அட்ரஸ் ப்ரூஃப், இது எல்லாமே உங்களுடைய நேம்ல இருக்கணும். ஸோ இல்ல நீங்க உங்களுடைய ஃபாதர், மதர், உங்களுடைய ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அவங்களுடைய நேம்ஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய நேம்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க ப்ரொவைட் பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டி எடுத்துடலாம். ஜிஎஸ்டி ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஆடிட்டரை நீங்க அஃபோர்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அவங்க நிறைய கைட் பண்ணுவாங்க. ஸோ ஜிஎஸ்டி எடுத்தா மட்டும்தான் உங்களால இகாமர்ஸ் பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஜிஎஸ்டி இல்லைன்னா கண்டிப்பா அமேசான்ல பிசினஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா என்னால எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், மினிமம் எவ்வளவு பண்ண முடியும், 1 lakh 2 lakhs பண்ணணுமா,
அந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அப் டு யுவர் விஷ். நீங்க உங்களுடைய பிசினஸ்க்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கிறீங்களோ, உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஜிஎஸ்டி எடுத்தீங்க அப்படின்னால 1000 to 1500 உங்களுக்கு செலவாகும். அதுவே உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்காக நீங்க ரொம்ப பல்க் அமௌண்ட் நீங்க செலவு பண்ண தேவையில்லை. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றீங்க, இப்பதான் ஒரு பிசினஸ கத்துக்க போறீங்க, இனிமேதான் நீங்க வந்து டெவலப் பண்ண போறீங்க அப்படின்னா மினிமம் 1000ல இருந்து 5000க்குள்ள உங்களுடைய பட்ஜெட்டை நீங்க கம்மி பண்ணி ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ மினிமம் 1000 ருபீஸ்லயே உங்களால ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி அதை நீங்க அமேசான்ல லிஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆர்டர்ஸ் வர வர நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் பர்ச்சேசிங்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்திக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா 5000, 10,000, 20,000, 1 lakh அந்த மாதிரியான ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இப்போ ஒரு பிசினஸை கத்துக்கிட்டு நீங்க ரன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் வரும். இப்போ எவ்வளவுதான் நாம சொன்னாலுமே கைட் பண்ணாலுமே நீங்களா ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும், உங்களுக்கான டிராபேக்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அதனால நீங்க ப்ராடக்ட்டை செலக்ட் பண்றதுல ரொம்பவே கான்சியஸா இருங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 1000ல இருந்து 5000 ஒரு நல்ல அமௌண்ட் தான். ஸோ அந்த அமௌண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னாலே உங்களுடைய ப்ராடக்ட் சேல்ஸ் நடக்க நடக்க உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ப்ராடக்ட் செலெக்ஷன் பாத்தீங்கன்னா என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணலாம், என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணலாம் அப்படின்னு கண்டினியூட்டா கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. ஸோ ப்ராடக்ட் செலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட், உங்களுக்கு என்ன பக்கத்துல கிடைக்கும், உங்களால எதை ஈஸியா அஃபோர்ட் பண்ண முடியும், எதெல்லாம் சேல் பண்ணா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணதுதான் ப்ராடக்ட் செலெக்ஷன் அப்படிங்கிறது. ப்ராடக்ட் செலெக்ஷன் பாத்தீங்கன்னா எல்லாரும் சாரீஸ் சேல் பண்றாங்க, நானும் சேல் பண்றேன் அப்படின்னு கிடையாது. ஸோ எத்தனை பேர் சாரீஸ் பண்ணாலும் சாரீஸ்க்கான சேல்ஸ் பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு 10 மெம்பர்ஸ் சாரீஸ் சேல் பண்றாங்கன்னா 10 பேருமே ஒரே சாரீஸ் சேல் பண்ண மாட்டாங்க, டிஃப்ரெண்டான சாரீஸ் சேல் பண்ணுவாங்க. கிளாத்திங்ஸ்ல இருந்து அவங்களுடைய மெட்டீரியல் சேஞ்சா இருக்கும், கலர் சேஞ்சா இருக்கும், குவாலிட்டி சேஞ்சா இருக்கும், பிரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கு ஒரு ப்ராடக்ட்ஸ்ல. நீங்க வெளியில ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றதுக்கு பதிலா உங்களுடைய சரௌண்டிங்ல உங்களுக்கு நியர்பைல ஹோல்சேலரா இருந்தாலும் சரி, இல்ல மேனுஃபேக்சரா இருந்தாலும் சரி, எந்த ப்ராடக்ட் ஈஸியா அவைலபிளா கிடைக்குது, எந்த ப்ராடக்ட் சீப்பா கிடைக்குது, அந்த ப்ராடக்ட்டை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த ப்ராடக்ட் அமேசான், பிளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல எவ்வளவுக்கு சேல்ஸ் ஆகுது? ஒரு 100 ருபீஸ்க்கு உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கும் அப்படின்னா அமேசான்ல அந்த ப்ராடக்ட் எவ்வளவுக்கு சேல் பண்றாங்க? ஸோ அந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்? இது எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க பேஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்க ஒர்க் பண்ணி ப்ராசஸ் பண்ணாதான் உங்களால நீங்க நினைச்ச அளவுக்கு ரீச் பண்ண முடியும். நீங்க எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எங்கிட்ட ஒரு 10,000 இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு நீங்க ஒரே நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணி 3வது நாளே சேல்ஸ் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்ததை விடவுமே கம்மியா தான் சேல்ஸ் நடக்கும். ஸோ எல்லா ஒரு பிசினஸ்க்குமே பாத்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ஒர்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் தான் நான் சேல் பண்ண போறேன், இந்த ப்ராடக்ட் இந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு மார்க்கெட்ல கிடைக்குது, இந்த அமௌண்ட்டுக்கு நான் அமேசான்ல சேல் பண்ணேன் அப்படின்னா இவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து எனக்கு ப்ராஃபிட்டா கிடைக்குது. ஸோ இது வந்து என்னால சஸ்டைனபிளா பண்ண முடியும், எனக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுங்க. ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா 50 யூனிட்ஸ் 100 யூனிட்ஸ் அந்த மாதிரி வாங்கி ரொம்பவே ஸ்டோரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்றதுக்கான ஸ்டோரேஜ் பிளேஸ் வந்து ரொம்பவே உங்களுக்கு தேவைப்படும். உங்க வீட்டுல எல்லா பொருளையும் வாங்கி வச்சு சேல் பண்ண முடியாது. ஸோ அடுத்தடுத்த ஆர்டர்ஸ் வர வரைக்கும் நீங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். இப்ப நீங்க பக்கத்துல கிடைக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸை வாங்குறீங்க அப்படின்னா ஒன்ஸ் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும்போது நீங்க பக்கத்துல போய் அந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஆர்டரை டிஸ்பேச் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இன்னுமே கம்மியாகும், உங்களுக்கான ஸ்டோரேஜ் பிளேஸுமே கம்மியாகும். ஸோ உடனுக்குடன் வாங்கும்போது உங்களுக்கு டெய்லியும் ஒரு 10 ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த 10 ஆர்டருக்கான ப்ராடக்ட் ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்கனாலே போதும். ஸோ 100 யூனிட்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி அதை மெயின்டைன் பண்றதுக்கு பதிலா ஆர்டர்ஸ் வர வர ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ப்ராடக்ட்டையும் பல்கா பர்ச்சேஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ் இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இல்ல இப்பதான் இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன், எனக்கு அமேசான்ல பண்ணலாம்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிற கஸ்டமர்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்றேன். சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம இ காமர்ஸ் பிசினஸ் பத்தி, ப்ராடக்ட் செலக்ஷன் பத்தி, ஆர்டர்ஸ் பத்தி எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு.
இருந்தாலும் கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தவங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். ஸோ திடீர்னு நடுவுல ஏதோ ஒரு வீடியோ பாக்குறவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இல்லாம போகுது. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா ரிப்பீட்டடா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸையே கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் மாதிரி ஒரு பேசிக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜிஎஸ்டி மஸ்ட், ப்ராடக்ட் செலெக்ஷன் ரொம்பவே மஸ்ட், நீங்க ப்ராடக்ட் எங்க பர்ச்சேஸ் பண்றீங்க ஸோ அந்த பிளேஸும் ரொம்பவே மஸ்ட். இது மூணுத்தையுமே நீங்க கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆர்டர்ஸ் வரும்போது உங்களுக்கு நீங்க நினைச்ச அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் லிஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமேசான் சைட்ல இருந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர்ஸ் ப்ராசஸிங் பண்ண உங்களுக்கு பேமெண்ட் வரும். ஸோ அதுல உங்களுக்கு அந்த அளவுக்கு கிரிட்டிக்கல் இருக்காது. ஸோ ஆர்டர்ஸ் ஒன்ஸ் பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க டிஸ்பேச் பண்ணிடுவீங்க. ஸோ அமௌண்ட்டும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் கஸ்டமர் ரிட்டர்ன் பண்றாங்க இல்ல ப்ராடக்ட் டெலிவரி ஆகல அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அது இல்ல உங்களுக்கு கரெக்டான ஆர்டர்ஸ் வருது, கஸ்டமர் கரெக்டா பிளேஸ் பண்றாங்க, அமௌண்ட் பே பண்றாங்க, நல்லா போயிட்டு இருக்கு பிசினஸ் அப்படின்னா கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கும். ஸோ நீங்க இனிமேதான் இந்த இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்க போறேன், இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க மைண்ட் செட்ல வச்சுக்கிட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அமேசான்ல இன்னைக்கே உங்களுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்களும் பண்ணணும், இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா ecom Gen X தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.